திறப்பவரே, ஒருவரால் திறக்கக்கூடாதபடி கூட்டுபவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அழுகாமும் உகமும் ஆனவரே, முந்தினரும் பிந்தினரும் ஆனவரே, மகா நீதிபரரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் கர்த்தாவே சோத்திரம். பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் உடையவரே, என்னாலே என்று பிதாவின் இடத்தில் ஒருவரும் போக விடான் என்று சொன்ன தேவன், இதோ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு என்று சொன்ன தேவன், இதோ நான் உனக்கு போய் ஒரு தேற்றவாளரை அனுப்புவேன் என்று சொன்ன தேவன், ஆவியான நாளிலே ஆவியான கர்த்தாவே எங்கள் மேல் உமக்கு எவ்வளவு அன்பு இருந்தால் உங்களுடைய ஒரே சொந்த பேரான குமாரனை எங்களுக்காய் கர்த்தாவே பூமியில் வரவழைத்து அந்த அவருக்காக எங்களுக்காக அவர் மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழும்ப செய்பவரே, பிதாவின் வலது பரியாசத்தில் எங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டு இருப்பவரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. நாம் எழுப்பி நின்று அவரை ஆராதிப்போம். எலியாவின் தேவனே, இந்த நாளில் இறங்கி வருபவரே, இந்த நாளிலே ஆவியானவர் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஆவியான இந்த நாளில் தேவன் நம்மளோடு இந்த இடத்தில் கர்த்தாவை உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் கர்த்தாவை எந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறீரோ அந்த இடத்தில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர், எந்த இடத்தில் 2-3 பேர் தங்கி இருக்கிறீரோ அந்த இடத்தில் நடுவில் நான் உலாவிக் கொண்டு இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்து முடிப்பவரே, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், உண்மையை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. சோத்திரிக்கிறோம் ராஜா, சோத்திரிக்கிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின்